Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமாருக்காக நடை தாமதமாக சாத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. கோயிலுக்குள் அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் அமைச்சர் நிர்மல்குமார். திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமாருக்காக நடை தாமதமாக சாத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. கோயிலுக்குள் அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமாருக்காக நடை தாமதமாக சாத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. கோயிலுக்குள் அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோயிலுக்குள் அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோயில் கருவறைக்குள் சென்று அமைச்சர் வழிபாடு செய்ததாக வீடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமாருக்காக நடை தாமதமாக சாத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருந்தது. இந்த நிலையில் கோயிலுக்குள் அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை இப்ப இதுல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க? GR சுவாமிநாதன் சில சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறாரு. முழு விவரம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயில் அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 15ஆம் தேதி சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தார். வழக்கமாக முருகன் கோயிலில் நடை மதியம் 12:45 மணிக்கு நடை சாத்தப்பட்டுவிடும். ஆனால் அமைச்சருக்காக அந்த நேரம் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சரின் தரிசனத்திற்கு பிறகே கோவில் நடை அடைக்கப்பட்டதாகவும் கருவறையில் அமைச்சர் தரிசனம் செய்து கொண்டிருந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவிதால் பக்தர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்து நீதிபதிகள் GR சுவாமிநாதன், நீதிபதி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பரங்குன்றத்திற்கு அமைச்சர் சென்றபோது என்ன நடந்தது என அறநிலையத்துறை செயலாளர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டிருந்தது? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அமைச்சர் ஏற்கனவே சென்றிருந்தார் என்று திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தார். ஆனால் அது தொடர்பாக இது சமூக வலைதளங்களில் இந்த கருத்து வேகமாக பரவி இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சமூக வலைதளங்களில் அவர் வீடியோ அமைச்சர் கலந்து கொண்டதாக வீடியோவும் பரவியிருந்த நிலையில்தான் கட்டண கோவில் தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகளாக இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான வீடியோ தொடர்பாக நீதிபதிகளாக இந்த கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இது இந்த வழக்கு தொடர்பாக இதுக்கென்று தனியாக வழக்கு தொடரப்படவில்லை.
இதற்கிடையே ஒரு வழக்கறிஞர் தொடர்பாக மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வரவில்லை. இதற்கிடையே நீதிபதி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த மனு விசாரணைக்கு வந்தால் அது குறித்தும் விசாரிக்கப்படும் என்று தெரிகிறது. விக்னேஷ், 15 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அறநிலைத்துறைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அரசு தரப்புல இருந்து இன்னைக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா? இன்னைக்கு எந்த விதமான வழக்கம் அளிக்கப்படவில்லை. இந்த வழக்கு இன்று தான் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக 15 நாட்கள் அவகாசம் கொடுத்திருப்பதால் இனிமேல் தான் அது தொடர்பான அறநிலைத்துறை சார்பிலோ அரசு சார்பிலோ 13 தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஏற்படி இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பாக விரிவான 13 தாக்கல் செய்யும் பொழுதுதான் அரசு தரப்பு என்ன நிலை எடுத்திருக்கிறது, அமைச்சர் தொடர்பாக என்ன சம்பவம் என்ன நடைபெற்றது, அந்த வீடியோ வெளியான தொடர்பாகவும் சமூக ஊடகங்கள் வெளியான வீடியோ தொடர்பாகவும் விரிவான பகிர்வு அளிக்க வாய்ப்பிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.